எல்லாமே காப்பிர்கள். அவங்களுக்குள்ள பேசிக்கிறான் என்னன்னு, அவரு தப்பிச்சுட்டு போறதுக்காக மரத்துக்கு கீழே புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நீ இங்க நோண்டிட்டு இருக்கிற, தோண்டிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொன்னப்போ காபிர்களே என்ன சொல்றாங்க தெரியுமா? அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்திபூன். முகம்மதுடைய தோழர்கள் பொய் சொல்ல மாட்டாங்கப்பா. தோண்டி பாரு, கண்டிப்பா இருக்கும். தோண்டி பார்த்தாங்க, அதே மாதிரி இருந்தது. யாரு சொல்றது தெரியுமா? காபிர்கள் சொல்றாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் யாரும் பொய் சொல்ல மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழகியவர்கள், பேசியவர்கள், அவர்களோடு தொடர்புடையவர்கள் யாருமே பொய் சொல்றதில்லை. அதனால நான் சொல்ல வர்றது, மீலாது விழாங்கிறது பெருமானாருடைய வரலாறு பேசுவதற்கு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர்கள் வாழ்ந்த நேர்மை, அவர்கள் வாழ்ந்த சாதுரியமான, சாந்திமயமான, அமைதியான, இணக்கமான, எல்லோரிடத்திலும் நன்றாக பழகுகிற அனுசரணையான அந்த வாழ்க்கை நம்முடைய வீடுகளில், நம்முடைய தனி மனித வாழ்க்கையில் வரணும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுவது என்று அர்த்தம். ரசூலுல்லாஹ் பொய் பேச மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செய்ய மாட்டாங்க, அப்படி செய்ய மாட்டாங்க. நாம என்ன பண்றோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏதாவது சுன்னத்தான நேரத்துல பின்பற்றோம். கல்யாண சுன்னத்து, கத்னா பண்றது சுன்னத்து, தாடி வைக்கிறது சுன்னத்து, இப்படி எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா எல்லா வாழ்க்கையின் நிலைகளிலும் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் நம்ம வீட்டுல இருக்கணும், ரசூலுல்லாஹ் நம்ம கடையில இருக்கணும், கடை வீட்டில இருக்கணும், நாம தொழில் செய்யற இடத்துல இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நம்முடைய பழக்கத்துல இருக்கணும். சில பேர் இருக்காங்க, பள்ளிவாசல்ல மட்டும் அல்லாஹ் இருக்கிற மாதிரி, ரசூல் இருக்கிற மாதிரி, வெளியில வந்தா வேற மாதிரி. பள்ளிவாசலுக்குள்ள போன நல்ல பிள்ளையா அல்லாஹ் ஒரு தக்பீர் கேட்டிருவார். எல்லா இடத்திலையும் இருக்கிறது இஸ்லாம், எல்லா இடத்திலையும் வர வேண்டும் நபிகள் நாயகம். நம்ம ஊர் பக்கம் கிராமத்துல எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பக்கி புல்லு லாரி போறப்போ டிரைவருக்கே தெரியாம பசங்க பின்னாடி உருவி உருவி போடுவானுங்க. கரும்பு எடுப்பாங்கல்லப்பா, வண்டி போறப்ப உருவிங்கல்ல, அவரு தெரியாம அவர் பாட்டுல டிராக்டர் ஓட்டிட்டு போவார். இவன் பின்னாடி ஜல்ல ஜல்லையா கரும்பு உருவிட்டே இருப்பான், யாருக்கு தெரியாம, டிரைவருக்கே தெரியாம. அந்த மாதிரி பக்கி புல்லு லாரி போயிட்டு இருந்துச்சான் வண்டி. நல்ல தொழுகையாளி அவர் ஆஜியாரு, அவரு வைக்கி புல்ல உருவி உருவி போட்டிருக்காரு, டிரைவருக்கு தெரியாம பின்னாடியே. யாரோ